கிறிஸ்டியன் ரொனால்டோ பற்றி பார்க்க போகிறோம். ரொனால்டோ வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரு. அவர் வந்து ஒரு பிறந்தது வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். அவங்க அம்மாட்ட வந்து நான் வந்து படிக்க போக மாட்டேன், எனக்கு ஃபுட்பால் விளையாட தான் பிடிச்சிருக்குது, நான் வந்து ஃபுட்பால் விளையாட போகிறேன், இப்போ எப்படியாவது ஃபுட்பால் விளையாடி நான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சின்ன வயசுலேயே அவங்க அம்மாட்ட நான் படிக்க போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா வந்து சரி இவ்வளோ தன்னம்பிக்கையோட பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரி நீ போய் ஃபுட்பால் விளாடு அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து 8 வயசுலேயே வந்து அவங்க உள்ளூரில் உள்ள கிளப் அணியில் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாராம். அதுக்கடுத்து அண்டர் 16, அண்டர் 17, அண்டர் 18 அந்த வயசில் வந்து ஸ்போர்ட்டிங் லிஸ்பன் அப்படிங்கிற ஒரு உள்ளூர் கிளப் மாதிரி இருந்திருக்கு. அந்த கிளப்பில் ஜாயின் பண்ணி விளாண்டுட்டு அதுக்கடுத்து வந்து அதே வருஷத்துலேயே வந்து அந்த சேம் வருஷத்துலேயே வந்து சர்வதேச அணியிலையும் இடம் கிடச்சிருக்கு. அதுலேயும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாமே ஒரே வருஷத்தில் கிடைச்சதுக்கு ஒரே வீரர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் உடம்புல வந்து பச்சை எதுவுமே குத்திக்க மாட்டாராம். ஏன் அப்படின்னு ரீசன் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ரத்த தானம் வந்து அடிக்கடி பண்ணுவார், அதனால பச்சை குத்துறது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்து ஒரு சர்வதேச விளையாட்டுல வந்து மொத்தமாக 800 கோல் வரைக்கும் போட்டிருக்காரு. இது வந்து 800 கோலை வந்து தாண்டின ஃபர்ஸ்ட் வீரர் அப்படிங்கிற ஒரு பெருமையும் விருதம் பெற்றிருக்காரு. அதுக்கடுத்து சிறந்த வீரருக்காக அந்த தங்க ஃபுட்பால் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, இது வந்து 5 முறை வாங்கியிருக்காராம். அதுக்கடுத்து கோல்டன் ஷூன்னு ஒன்று ஃபுட்பால் விளாட்றவங்களுக்கு கோல்டன் ஷூ ஒன்று கொடுப்பாங்க, அது வந்து இவர் மொத்தம் 4 தடவை வாங்கியிருக்காராம். இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடியுது.